ஷாலோம், பிரைஸ் காட். டே 121. இன்றைக்கு நாம் பி த லைட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் எண்ணாகமம் 4ஆம் அதிகாரத்தில் உள்ள டெய்லி மெடிடேஷனை காணலாம். எண்ணாகமம் 4ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது எண்ணாகமம் 3ஆம் அதிகாரத்தில் லேவி கோத்திரம் முழுவதை பற்றிய ஒரு விவரம் எடுக்கப்பட்டதை நாம் நேற்று பார்த்தோம். எண்ணாகமம் 4இல் 35 வயது மேலும் 50 வயதுக்குட்பட்டவங்க எப்படி சர்வீஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இதில் கோகாத்தியர்களின் சேவைக்கு தகுதியான மனிதர்களை எண்ணும்படி கட்டளையிடப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் வசனம் 2-20 வரை வாசிக்கலாம். கெர்சோனியரின் எண்ணிக்கை மற்றும் பொறுப்புகளை குறித்த வசனங்கள் verse 24-28 வரை நீங்கள் வாசிக்கலாம். மூன்றாவதாக மெராரியரின் எண்ணிக்கை மேலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குறிப்புகளை குறித்து வசனம் 29-33 வரை வாசிக்கலாம். நான்காவதாக ஒவ்வொன்றின் எண்ணிக்கையும் இறுதியாக மொத்த தொகையும் ரெக்கார்டட் செய்யப்பட்டுள்ளதை வசனம் 34-49 வரை வாசிக்கலாம். லேவியர்களின் 3 குடும்பங்களின் எண்ணிக்கை, அதாவது 30 வயது முதல் 50 வயது வரையிலான திறமையான ஆண்கள் பற்றிய ஒரு குறிப்பிட்ட கணக்கை இங்கே வசனம் 34-49 வரை நாம் வாசித்தோம். கோகாத்தியர்கள் டோட்டலாக ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்கள் 8600 பேர். ஆனால் 2750 பேர் மட்டுமே சேவை செய்யக்கூடிய ஆண்கள் இருந்தனர். அதுபோல் கெர்சோனியர் மொத்தம் 7500 பேர், அவர்களில் 2630 பேர் மட்டுமே சேவை செய்யக்கூடிய ஆண்கள். இதே போலத்தான் சபைகளில் எண்ணிக்கையில் சேர்க்கும் பலரில் few people only contribute to the service of it. இதைத்தான் பிலிப்பியர் 2ஆவது அதிகாரம் 20-21 வசனத்தில் வாசிக்கும் போது பவுல் எழுதுகிறார், அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனையன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். ஸோ ஒன்லி ஃபியூ தான் கர்த்தரின் பணிக்காக உத்தமமாய் இருப்பதை பார்க்க முடிகிறது. மெராரியர்கள் மொத்தம் 6200 பேர் மட்டுமே. ஆனால் அவர்களில் 3200 பேர் தான் ஒரு சர்வீசபிள் மென். தட்ஸ் மோர் தென் ஹாஃப். அந்த குடும்பத்தின் மீது ஒரு கிரேட்டஸ்ட் பர்டன் லே அப்பான் இட். அவங்க அந்த போர்ட்ஸ் அண்ட் பில்லர்ஸ் அண்ட் சாக்கெட்ஸ் இத்தனை பொறுப்பாக பார்ப்பது மட்டுமல்லாமல் இவர்கள் எண்ணிக்கையில் மிக குறைவாக இருந்தாலும் அவர்களில் மிகவும் திறமையான ஆண்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். ஏனென்றால் whatever service God calls men to, he will furnish them for it and give strength in proportion to the work grace sufficient. லேவி கோத்திரத்தில் தேவனுடைய சேனையில் அவருடைய யுத்தத்தில் பிரவேசித்த திறமையான மொத்த மனிதர்களின் மொத்த எண்ணிக்கை 8580 பேர் மட்டுமே. அதே சமயம் இஸ்ரவேலின் சேனையில் தங்கள் யுத்தத்தில் பிரவேசித்த மற்ற கோத்திரங்களின் திறமைசாலிகள் அதிகமாக இருந்தனர். மிக குறைந்த கோத்திரத்தில் லேவியர்களை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு திறமையான மனிதர்கள் இருந்தனர். அவர்களில் சிலர் 8 மடங்குக்கும் அதிகமானவர்கள். ஏனெனில் for those that are engaged in the service of this world and war after the flesh are many more than those that are devoted to the service of God and fight the good fight of faith. எண்ணாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரரின் பணிவிடை மகா பரிசுத்தமானவைகளுக்குரியது. அப்ப இந்த கோகாத் புத்திரனின் டியூட்டி இந்த இஸ்ரேலைட் tabernacle to care for the most holy things which required great reverence and caution. இவர்கள் உடன்படிக்கை பெட்டி போன்ற கூடாரத்திற்குள் உள்ள மிகவும் புனிதமான பொருட்களை கொண்டு செல்வதற்கும் பராமரிப்பதற்கும் பொறுப்பான லேவியர்களில் ஒரு பிரிவாக இருந்தனர். மரணத்தை தவிர்க்க இந்த பரிசுத்த பொருட்களை மிகுந்த கவனத்துடனும் பயபக்தியுடனும் கையாளுவதே அவர்களின் பணியாக இருந்தது. இந்த எண்ணாகமம் 4இல் ஒரு டிவைன் ஆர்டர் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதுபோல்தான் இப்பொழுதும் நம்முடைய வர்ஷிப் அண்ட் சர்வீஸ் ஒரு டிசிப்ளின் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் கர்த்தர். ஒவ்வொரு லேவிய குலத்திற்கும் ஒரு டிஸ்டன்ட் ரோல் இருந்தது. ஷோயிங் தட் எவ்ரி டாஸ்க் நோ மேட்டர் ஹவு ஸ்மால் இஸ் சிக்னிஃபிகன்ட் அண்ட் பர்பஸ்ஃபுல். மேலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு அசைன் ரோல் இருந்ததை பார்க்க முடிகிறது. அதை வேறு யாரும் செய்யவே முடியாது என்று கர்த்தர் அப்படியாக டிசைன் பண்ணி வைத்திருந்தார். அதில் எல்லாம் ஒரு ஹோலினஸ் அண்ட் ரெஃபரன்ஸ், ஒரு இருந்தது. அதனால் அந்த சேக்ரட் ஆப்ஜெக்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்ட்லிங் பண்ண வேண்டிய ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருந்தது. அவங்க டியூட்டிஸை அசைன் பண்ணுவதற்கு ஒரு பொறுப்பான உக்ரானத்துவம் இருந்ததை பார்க்க முடிந்தது. அவங்க ரோலை மனதார ஏற்றுக்கொண்டதை பார்க்க முடிகிறது. நாமும் இதுபோல் கர்த்தர் நமக்கு கொடுத்த பணியை நல்ல ஒரு குட் ஸ்டூவர்டாக தொடர்ந்து செய்ய முயற்சி செய்வோம். நாம் ஜெபிப்போம். லவ்விங் ஹெவன்லி ஃபாதர், ஐ கம் பிஃபோர் யூ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். லேவி கோத்திரத்தாரை உமக்கென்று தெரிந்தெடுத்து அவர்களுக்குன்னு ஒவ்வொரு பொறுப்பையும் எவ்வளவு கேர்ஃபுல்லாக பரிசுத்தமாக அந்த ரெஃபரன்ஸ் அந்த பயத்தோடு செய்ய சொன்னீங்களப்பா. அதுபோல எங்களுக்குள்ளும் அந்த ஒரு குட் ஸ்டூவர்ட்
ஸ்டூவர்ட்ஷிப், அந்த ரெஃபரன்ஸ் அப்பா எங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வரட்டும் அப்பா. சபையில் எண்ணிக்கையில் பல பேர் இருந்தாலும் வெரி ஃபியூ பீப்புள் ஒன்லி அப்பா உம்முடைய சர்வீஸ்க்காக செலக்ட் பண்ணப்படுறாங்க. அதுபோல் நாங்களும் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக, ஒரு செக்ரிகேட் பண்ணப்பட்ட பிள்ளைகளாக உம்முடைய ஒரு சோசன் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நீங்கள் மாற்றுங்கப்பா. உம்முடைய பணியில் ஒரு கிரேட்டஸ்ட் பேர்டனை தாங்க. பரிசுத்தத்தோடு எங்களை கரைதரை அற்றவர்களாய் முழு சரீரங்களை அப்பா உமக்கு பிரியமான அப்பா பரிசுத்தமான ஆராதனைக்கேற்ற ஒரு பிரியமான சரீரமாக எங்களை நீங்கள் மாற்றி வணைந்து கொள்ளுங்கப்பா. எங்களை உருவாக்குங்க. துதி கனம் மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.